திமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் மீதான பழைய நிலுவை வழக்குகளை மீண்டும் தூசி தட்ட அரசு தயாராகி வருகிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையில் விரைவில் சில முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் அதிரடி சோதனைகள் மற்றும் கைதுகள் நடைபெறலாம் என தகவல்கள் கசிகின்றன. 144 எம்எல்ஏக்களின் பலம் இருப்பதால் சட்டப்பேரவையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றவோ அல்லது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ விஜய்க்கு இனி முட்டுக்கட்டை இருக்காது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவின் ஒரு பகுதியை வளைத்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செக் வைத்துள்ளார் விஜய். அதே சமயம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் பேரம் பேசும் சக்தியை முற்றிலுமாக முடக்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த விஸ்வரூபம் வரும் நாட்களில் கோட்டை வட்டாரத்தில் பல அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் என்பது உறுதி. குறிப்பாக திமுகவின் முக்கிய தலைகள் மீது பாயப்போகும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு பெரும் புயலை கிளப்பப் போகின்றன. இனி வரும் காலம் விஜயின் ஆக்ஷன் பீரியட் என்பதில் ஐயமில்லை.